நேஷனல் மைண்டட் ஓட்டர்ஸ் தான். தேசிய கட்சிகள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாலா போனதுனால களத்துக்குள்ள திமுக சார்பாக மு.க. ஸ்டாலினும் அதிமுக சார்பாக எடப்பாடி இருக்கிறதுனால இந்த 37% வாக்காளர்களோட வாரிசுகள் வந்து சீமானை ஏற்றுக்கிட தயாராக இருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை ரிமூவல், அந்த ஓட்டர்ஸ் வந்து எடப்பாடி லீடர்ஷிப்க்கெல்லாம் போட மாட்டாங்க. 18% என்டிஏ ஓட்டு எடப்பாடி லீடர்ஷிப்க்கெல்லாம் போட மாட்டாங்க. எடப்பாடிக்கு நாங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை, சீமானுக்கு போடுவோம்னு சொல்கிறான். 1977 எம்ஜிஆர் எடுத்த ஓட்டை விட பாராம முப்பனார் தலைமைக்கு அதிக ஓட்டு கிடைச்சிது. 37-38% வாக்கு கிடைச்சி. தேசிய எண்ணம் கொண்ட வாக்குகள். இந்த வாக்காளரின் குடும்பங்கள் வந்து சீமானை ஏற்றுக்க தயாராக இருக்கிறாங்க. சீமானை வளர்த்து விட்டது தமிழக பாஜக தான். பி டீம்னு சொல்லக்கூடிய அரசியல் டேட்டா இல்லாமல் வாய்க்கு வந்ததை பேசக்கூடிய திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களும் தீகா கோஷ்டிகளும் கிறிஸ்தவ முஸ்லீம் கோஷ்டிகளும் இதை நோட் பண்ணணும். ஜெயலலிதா கையில் இருந்த இந்துத்துவ வாக்குகள் பாஜக கையில் வர வேண்டிய இடத்துக்குள்ள சீமான் தமிழ் தேசியம் எமர்ஜ் ஆயிட்டார். அது சீமானுக்கு தேவேந்திர குல வேளாளர்களும் நாடார்களும் பெரிய அளவில் சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. ஐபி ரிப்போர்ட் எடுத்தாலே அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இனியும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்தில் தனிப்பெரும் தலைவராக அவர் வந்து உருவெடுக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு செயல்படுவதாகவும், அதற்கான சூழல் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து அவர் உருவாகவில்லைன்னா அவர் வந்து அந்த கட்சியிலேருந்து வெளியே வரார் அப்படின்ற ஒரு பக்கம் ஒரு செய்தி வெளியாகுது. மறுபுறம் வந்து சீமான் அவர்களுக்கும் அவர் வந்து ஆதரவு அளிப்பார் அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாகுது. சீமான் அவர்களுக்கு அவர் ஆதரவு அளிப்பதை தாண்டி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ஏற்பட்டால் மூணாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு அது ஒரு சாதகமான சூழலை வந்து அரசியல் களத்தில் ஏற்படுத்தும் சார்? அண்ணாமலை இல்லை, தமிழக பாஜக தான் சீமான் வளர்ச்சிக்கு காரணம். தாமோர்தாஸ், நரேந்திர மோடி இதை நோட் பண்ணணும். பிரதமர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதை நோட் பண்ணணும். PL சந்தோஷ் இதை நோட் பண்ணணும். நட்டா இதை நோட் பண்ணணும். ஆடிட்டர் குருமூர்த்தி இதை நோட் பண்ணணும். தமிழக பாஜக தலைவர் அவரும் இதில் ஒரு பார்ட்டாக இருப்பார். அதனால் அவரும் சரி. தமிழக பாஜக கன்வீனர் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகஞ்சி நோட் பண்ணணும். மாநில பாஜக தலைவர் சகோதரர் நயினார் நாகேந்திரன் நோட் பண்ணணும். அவர் இப்போ அதாரிட்டி, அவர் தானே தமிழக பாஜகவுக்கு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் நாமினேட்டட் பை நட்டா, போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நயினார் நாகேந்திரன் நோட் பண்ணணும். இதை தவிர வேறு யாரும் சொல்ல. அப்சர்வர் அரவிந்த் மேனன்ஜி நோட் பண்ணணும். அப்சர்வர் சுதாகர் ரெட்டிகார் நோட் பண்ணணும். சீமானை வளர்த்து விட்டது தமிழக பாஜக தான். சீமானை வளர்த்து விட்டது தமிழக பாஜக தான். பி டீம்னு சொல்லக்கூடிய அரசியல் டேட்டா இல்லாமல் வாய்க்கு வந்ததை பேசக்கூடிய திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களும் தீகா கோஷ்டிகளும் கிறிஸ்தவ முஸ்லீம் கோஷ்டிகளும் இதை நோட் பண்ணணும். நான் பேசுகிறது உண்மை, நேர்மை, டேட்டா, தரவுகளோட கூடிய உண்மை. சீமானை மொத வளர்த்து விட்டது தமிழக பாஜக தலைவர் டாக்டர் தமிழிசை அம்மையார். தமிழிசை அம்மையார் நாடார் சீமான் நாடார் வளர்த்து விட்டாருன்னு இல்லை, தமிழிசை அம்மையாரால். ஓகே, அவங்க லாயலிஸ்ட், அவங்கள நான் குறை சொல்ல வரல. தமிழிசை அம்மையாரை காலி பண்ணணுன்னு இல்லை கணேசன்ஜி, ஹெச் ராஜாஜி, பொன் ராதாகிருஷ்ணன்ஜி, வானதி சீனிவாசன்ஜி, இப்படி பல ஜிக்கள் வந்து ஆர்கேஆரில் தமிழிசையை காலி பண்ணி தலைவர் போஸ்ட்லேருந்து தமிழை எடுத்துணும்னு நினச்சாங்க. நான் எல்லா இதுலேயுமே சொன்னேன், இது பிஎம்ஓ இதை வாட்ச் பண்ணணும், ஹோம் மினிஸ்ட்ரி வாட்ச் பண்ணணும். நான் எல்லா இதுலேயுமே சொன்னேன். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்துத்துவ சக்திகள் இங்கே மேலே எழும்பி வருதா, தமிழ் தேசிய சக்திகள் எழும்பி வருதாங்கிறத பார்க்கக்கூடிய தேர்தல்னு சொன்னேன். அப்போ பாஜக என்ன செய்திருக்கணும்? கங்கை அமரன் பாப்புலர் சினிமா டைரக்டர், எழுத்தாளர், படங்களில் நடிச்சிருக்கிறாரு, பெரியெல்லாம் வருவார், வெரி பாப்புலர். கங்கை அமரன் அட்டவணை பிரிவு சமூகத்தை சேர்ந்தவர். அங்கே அவர் சமூகமும் இருக்குது, கிளாமர் இருக்குது, சினிமா கிளாமர் இருக்குது. அவரை கேண்டிடேட்டாக போட்டு நல்ல ஓட்டு எடுத்துருக்கணும் இந்துத்துவா சார்பாக. அவர் சசிகலா குடும்பத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார், அந்த இதில் அவர் தயாராக இருந்தார். அவரை போடாமல் நீங்கள் உள்கட்சி குழப்பங்களை உண்டு பண்ணி மோசமான ஓட்டு எடுத்து தமிழிசையை காலி பண்ணணும்னு பாஜகவை அங்கே காலி பண்ணிங்க. ஜெயலலிதா கையில் இருந்த இந்துத்துவ வாக்குகள் பாஜக கையில் வர வேண்டிய இடத்துக்குள்ள சீமான் தமிழ் தேசியம் எமர்ஜ் ஆயிட்டார். குக்கரையும் ரெட்டையிலையும் உதயசூரியனும் குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்தார் டிடிவி தினகரன். அப்போ
சீமான் எமர்ஜ் ஆகிறார். முன்ன விட தேவின்னு ஒரு திருநங்கை சகோதரியை விட்டு எடுத்த ஓட்டை விட அதிக ஓட்டு இடைத்தேர்தல் எடுக்கிறார். அப்போ அவர் உழைக்கிறார். தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள நாம் தமிழர் தமிழ் தேசியம் வளரும்னு நினைக்கக்கூடிய கேடர்ஸை அவங்க சொந்த செலவில் வந்து நின்று தேசிய கட்சியோட அதிக வாக்கு எடுக்கிறார். ஆர்கே நகர்லையும் முன்னோட அதிக ஓட்டு, பாஜக முன்னோட கீழே போயிடுறாங்க. தமிழ்நாடு சென்ட்ரிக்லேயும் முன்னோட பாஜக கீழே போயிடுறாங்க. நான் பாஜக கீழே போனதுக்கு தமிழிசையை மட்டும் நான் குறை சொன்னோம்னா அது மனச்சாட்சியற்ற செயல், நியாயமற்ற செயல். முக்கியமான காரணம் இதே ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியும், தினத்தந்தியில் இருந்தார். இதே ஹரிக்கு தெரியும், தினத்தந்தியில் இருந்தாங்க. சகோதரி அசோகாவுக்கு தெரியும், தினத்தந்தியில் இருந்தாங்க. தமிழிசை தான் கேண்டிடேட்னு சொல்லி மட்டையை கட்டி தமிழிசையை காலி பண்ணன்னு எந்தெந்த பாஜக முகங்கள்லாம் செயல்பட்டுங்கிறது இவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த கோஷ்டி மோதலில் பாஜக செயல்பட்டது தான் சீமான் வந்து எழுச்சி இந்துத்துவாவோட தமிழ் தேசியம் வந்து எழும்புது. அது பிறகு திமுகவும் அதிமுகவும் ஊழல் ஒரே குட்டையில் முறிய மட்டைகள்னு அதிமுக கூட்டணி போனதில் பாஜக 3.7, சீமான் 3.8. தரவு தாங்க பேசுகிறேன். ரங்கராஜ் பாண்டே என் அன்பு சகோதரரே, என் தம்பியே, உண்மையா பொய்யா நீங்க சொல்லுங்க. எத்தனை பேர் தமிழிசையை காலி பண்ணதுக்கு உங்ககிட்ட ரூட்டு போட்டாங்க? மறுக்க முடியுமா உங்களால? இதுதானே தமிழக பாஜக. நான் ஒட்டச்சி சொல்றேன், இனிமேல்லாம் ஒட்டச்சி பேச வேண்டிய நேரம் வந்துட்டு. அப்போதான் நம்ம நிற்க முடியும், நம்ம கருத்து மக்கள் மத்தியில் நிற்கும், நம்ம நேர்மையானவங்கிறதும் மக்கள் மத்தியில் கரெக்டாக போய் சேரும். அவெல்லாம் தெட்டி திருச்சி பேசுகிறான், ரவீந்திரன் நேர்மையாக நாணயமாக பேசுகிறாங்கிறதும் தெரியும். எவெல்லாம் மூடி மறைச்சி ஏமாத்து பேச்சு பேசுகிறாங்கிறதும் மக்களுக்கு தெரியும். நம்ம அந்த இடத்துல இப்போ ஆணித்தரமாக வரேன். ஒவ்வொரு விஷயத்தையும் தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைக்கிறேன். மோடி ஃபார் பிஎம் 2020 எனக்கு நிற்பேன். அது இந்தியா ஃபுல்லாக மோடிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். பிஎம்ஓக்கு அது தெரியும், என்ன மோடிக்கு தெரியும். வேற எந்த ஒரு மிடில் மேனை பற்றியும் நமக்கு கவலை கிடையாது அதில். எஸ், அடுத்து பாஜக வந்து பின்னடைவே சந்திக்குது. சீமான் வந்து 6.8 வந்துட்டார் 2021. பாஜக 2.7 போகுது எல் முருகன் தலைமையில். சீமான் 3 மடங்கு கிட்ட பாஜக மேலே வந்துட்டார். அதற்கு பிறகு சீமானுக்கு இணையா பாஜகவை கொண்டு வந்தது அண்ணாமலை, ஒரு லீடர் அண்ணாமலை. இது ஆர்கேக்கு தெரியல, அண்ணாமலை மேல பொறாமப்படுறாரு. ஆதாரம் இருக்கு, இல்லைங்கிறவன் என்கிட்ட நேருக்கு நேர் வா, நான் பேசுறேன். யாருனாலும் ஹூஆர் இட் மேபி வித் டேட்டா நான் பேசுறேன். சீமான் கிட்ட திணறுன அண்ணா பாஜகவை மேலே எழும்பி கொண்டு வந்தது அண்ணாமலை. அண்ணாமலை லீடராக பார்த்தாங்க. இந்த 18% வாக்கும் அண்ணாமலை லீடர்ஷிப்பில் எடுத்தது. ஜெயலலிதாவை ஊழல் பெருச்சாலின்னு சொல்லி எடுத்தது. இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ணவங்க ஜெயலலிதான்னு எடுத்தது. ரங்கராஜ் பாண்டே ஜெயலலிதாவை ஊழல்னு சொல்லி எடுத்தது. ஊழலுக்கு எதிராக பேசக்கூடிய துக்ளக் இதழுக்கும் சொல்லிக்கிறேன், ஜெயலலிதா ஊழல்னு சொல்லி எடுத்த ஓட்டு இந்த 18%. துக்ளக்ல இந்த எழுதுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஜெயலலிதா ஊழல்னு சொல்லி எடுத்த ஓட்டு தான் இது. அடுத்து பசுமன் முத்துராமலிங்க தேவரை கண்டு அண்ணா ஓடிட்டார்னு சொல்லி எடுத்த ஓட்டு, எடப்பாடி தற்கூரின்னு சொல்லி எடுத்த ஓட்டு. இந்த ஓட்டை எடுத்து சாதிச்சது மோடி பிரதமர்னு அண்ணாமலை. கேப்டன் விஜயகாந்த் இல்லாம, அண்ணன் வைகோ இல்லாம, கொங்கு ஈஸ்வரன் அண்ணன் இல்லாம, 10% ஓட்டு இல்லாம அண்ணாமலை எடுத்து காட்டின 18% ஓட்டு. ஆனா இந்த ஓட்டை அண்ணாமலை ரிமூவலுக்கு முன்னாடி அண்ணாமலை கோட்டை விட்டார். ஈரோடு கிழக்கு சொல்றேன். எஸ், ஈரோடு கிழக்குல கோட்டை விட்டுட்டார் அண்ணாமலை. அது அண்ணாமலை கோட்டை விடல. தமிழிசைக்கு எதிராக எல்லாரும் நின்ன மாதிரி அண்ணாமலைக்கு எதிராக எல்லாரும் நின்னாங்க. அதனால நடந்தது. அப்பவே நான் பிஎம்ஓக்கு சொன்னேன், கேண்டிடேட் போடணும், போடலைன்னா சீமானுக்கு எமர்ஜென்சி வரும். ஆர்கே நகரில் கேண்டிடேட் போட்டும் கோட்டை விட்டோம், இங்கே கேண்டிடேட் போடாமல் கோட்டை விட்டா அதை விட இது மோசம்னு பிஎம்ஓக்கு சொன்னேன், நட்டாவுக்கு சொன்னேன். யாரும் அதை உள்ள கவனித்து இது பண்ணலை. அந்த பெரிய ஒரு பின்னடைவு அதில் ஏற்பட்டுடுச்சு. இப்போ அண்ணாமலை ரிமூவல், அந்த ஓட்டர்ஸ் வந்து எடப்பாடி லீடர்ஷிப்புக்கெல்லாம் போட மாட்டாங்க. 18% என்டிஏ ஓட்டு எடப்பாடி லீடர்ஷிப்புக்கெல்லாம் போட மாட்டாங்க. ரங்கராஜ் பாண்டே போடுவாராக இருக்கும், கொலகல சீனிவாசன் போடுவாராக இருக்கும். போடுற மாதிரி ஒரு பொய்யா போலியா கருத்து கணிப்பு வர நாட்டில் உருவாக்கி விடுவாங்களா இருக்கும். இந்த நாடார்கள் போட தயார் இல்லை. நாங்கள் 29 மோடிக்கு பார்த்துக்கிடுவோம், எடப்பாடிக்கு நாங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை, சீமானுக்கு போடுவோம்னு சொல்கிறான். ஸ்டாலினுக்கும் போடுறதாக்கா இருக்காங்க கொஞ்சம் ஒரு தரப்பு, ஸ்டாலினுக்கும் ஒரு இந்த நாடார் தரப்பு, மோடிக்கு போட்டவங்க போட தயாராக இருக்காங்க. உண்மைங்க. யாரும் துக்ளக் இந்தியாவும் நானும் போய் சர்வே பண்ணிட்டு இந்த நாடார் ஊர்களில் துக்ளக் இந்தியாவுக்கு அது தெரியும் உண்மைன்னு. பூனை கண்ணை மூடினா பூலகம் 2 பேராது.
கணக்கு தவளைகளுக்கு உண்மை தெரியலன்னா அவங்க கணக்கு தவளைகள் தான். ஸோ இந்த 18% ஓட்டுக்கும் முக்கிய ஒரு லீடராக இருக்கிறது அண்ணாமலை தான். அவர் நீக்கப்பட்டதுனால அவர் ஆதரவாளர்கள்லாம் கொதிச்சு போய் தான் இருக்கிறாங்க. பட் அவர் என்ன முடிவு எடுக்கணும்னு ஆசைப்படுறான்னா 29 மோடி பிரதமருங்கிறதுக்கு அண்ணாமலை வேணும். தமிழ்நாட்டில் இருந்து மோடி பிரதமர் என்று 29 தமிழ்நாட்டில் மோடிக்காக சீட்டு வர்றதுக்கு சகோதரர் அண்ணாமலை கண்டிப்பாக தேவை. அதனால அவர் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. மோடிக்காக நிற்கணும். என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸு. மோடியை 29 பிரதமராக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு 30 சீட்டாக ஜெயிக்கணும். அதுக்கு அண்ணாமலை தான் வேணும். நம்பகத்தன்மையற்ற நபர்கள் எடப்பாடி பழனிசாமியை தான் சொல்கிறேன். 29 காலை வாரிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த பாண்டேக்கு என்ன அப்படி தொடச்சி போட்டுட்டு போயிடுவார். ஜேவி ஸ்ரீராமுக்கு என்ன கிடைச்சதலாமன்ட்டு போயிடுவார். எனக்கு தான் ஏன் வலிக்கும் மோடியை ஏமாத்தினானா ஒருத்தன். அதனால் நான் தெளிவாக இருக்கிறேன். அண்ணாமலை தேவை, பாஜகவுக்கு தேவைன்னு இருக்கிறேன். அவர் அவசரப்படாமல் நல்ல முடிவுகளை எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். குறிப்பாக ஏன்னா எனக்கு அந்த உரிமை இருக்கு. ஆடிட்டர் குருமூர்த்தி, சத்யன் குருமூர்த்தி மோடியை பிரதமர்னு சொன்னவர், அவரை மீறி என் கருத்தை மோடிக்கிட்ட எடுபட்டது. ஆடிட்டர் குருமூர்த்தி, சத்யன் குருமூர்த்தியை மீறி என் கருத்து எடுபட்டது. சசிகலா மோடி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் வர முடியாது. என்ன ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன சொன்னார்? தீப்பற்றி எறியும்போது சாக்கடை ஜலம் முன்னால் எடுத்து வீசினார். இல்லை, மோடி கிட்ட என் கருத்து தான் எடுபட்டது. ஆடிட்டர் குருமூர்த்தி கருத்து அதில் எடுபடலை. இல்லை கணேசன் கருத்து எடுபடலை. பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து எடுபடலை. எம்ஜிஆர் அடுத்தபடி ஜெயலலிதா, சசிகலா தான் பெரிய மாசுன்னார். அவர் கருத்து எடுபடலை. இன்னைக்கும் அண்ணாமலையோடைய அந்த செல்வாக்கு 29 மோடி பிரதமராவுக்கு தேவை. மோடியை டிச் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் கவுண்டர் பண்ணது அண்ணாமலையால் தான் முடியும். ஸோ இந்த கருத்தை தான் நான் மோடி கிட்ட சொல்லியிருக்கிறேன். இதை துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி இதை சொல்வாருன்னு நினைக்கிறேன். எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர்னு சொல்வாருன்னு நினைக்கிறேன். இல்லை சசிகலா மாதிரி ரவீந்திர துரைசாமி கிட்ட குருமூர்த்தி தோல்வி அடைவாருன்னா அந்த தோல்வி அவர் ஏற்றுக்க வேண்டியதுதான். நோ இஷ்யூஸ். ரவீந்திர துரைசாமி தானிங்க நடார்த்தோட உண்மைக்கும் நேர்மைக்காக நிற்பான், தெளிவாக நிற்பான். குருமூர்த்தி இதில் என் கருத்தில் இல்லைன்னா சசிகலா விஷயத்தில் தோத்த மாதிரி குருமூர்த்தி இதுலேயும் தோப்பாருங்கிறத நான் டிக்ளேர் பண்ணுறேன். இதே தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்து நாதார்கள் வந்து இந்த 2026 தேர்தலில் வந்து சீமான் அவர்களுக்கு வாக்களிக்க போகிறாருன்ற மாதிரியும், மறுபுறம் வந்து மோடி அவர்களுக்கு வாக்களித்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வந்து இந்த தேர்தலில் வந்து சீமான் அவர்கள் வாக்களிப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வெளிவருது. இது எந்த அளவு சார் உண்மை? இது மோடிக்கான தேர்தல் அல்ல, ஸ்டேட்டுக்கான தேர்தல் தான். அது சீமானுக்கு தேவேந்திர குல வேளாளர்களும் நாடார்களும் பெரிய அளவில் சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. ஐபி ரிப்போர்ட் எடுத்தாலே ரவீந்திர துரைசாமி சொல்கிறது கரெக்டாக, பிஎம்ஓவை ஏமாத்திரம் சொல்கிறது கரெக்டானு தெரியும். யாரும் கருத்து கணிப்புக்கு வராங்கன்னா ஜேவிசி ஸ்ரீராம் கூட ஓப்பனாக வந்து தேவேந்திர குல வேளாளர் வில்லேஜில் பேச தயாராக இருக்கிறேன். பாண்டே கூட வந்து இந்த நாடார் வில்லேஜில் பேச தயாராக இருக்கிறேன். சும்மா இங்கே ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க. களம் அதுதான். சீமான் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இதில் ஒரு நாடார் கன்சல்டேஷன் இதுக்குள்ளே இருக்குது. சீமான் பரமரை ஏறி கல்ல இருக்கிறதுல. இதை தொடர்ந்து வந்து அரசியல் விமர்சகர்ன்ற போர்வையில் வந்து ஊடகங்களில் பேசக்கூடியவர்கள் வந்து இது மாதிரி எடப்பாடி அவர்களை வந்து சீமானவர்களை பெருசாக விமர்சிக்கிறதுல திமுக வந்து கார்னர் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பரப்பி வந்தாங்க. ஆனால் நேற்றைய தினம் ப்ரெஸ் மீட்டில் வந்து கொடநாடு கொலை வழக்கை பற்றியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடும் போது வெளிப்படையாகவும் மிகவும் காட்டமாகவும் எடப்பாடி அவர்கள் வந்து விமர்சிச்சிருக்காரு. இந்த மாற்றத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த மாற்றத்தை உணர்ந்து தான் நான் இருக்கிறேன். சீமான் பெருந்தலைவர் காமராஜ் இறக்கும் போதே 35 to 40% மக்கள் ஆதரவை பெற்ற தலைவர். திண்டுக்கல்ல வச்சு அரசியல் பேசுறதெல்லாம் பைத்தியகாரத்தனம். 1977 எம்ஜிஆர் எடுத்த ஓட்டை விட பாராம முப்பனார் தலைமைக்கு அதிக ஓட்டு கிடைச்சிது. 37-38% வாக்கு கிடைச்சி தேசிய எண்ணம் கொண்ட வாக்குகள். இந்த வாக்காளரின் குடும்பங்கள் வந்து சீமான ஏற்றுக்க தயாராக இருக்கிறாங்க. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் தேசிய எண்ணம் கொண்ட வாக்காளர்கள் வந்து திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் என்ற வாக்காளர்கள் வந்து 38% 77 பாராவுக்கும் முப்பனாருக்கும் போட்டாங்க. இவங்க உள்ள பிறமொழியாளர்கள் சீமானை ஏற்றுக்கொள்ளது குறைவு. மற்றவங்க வந்து திமுக அதிமுகவுக்கு எதிராக நேஷனல் மைண்டட் ஓட்டர்ஸ் தான். தேசிய கட்சிகள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாலா போனதுனால களத்துக்குள்ள திமுக சார்பாக மு க ஸ்டாலினும் அதிமுக சார்பாக எடப்பாடி இருக்கிறதுனால அண்ணாமலை நின்னா அது வேற மாதிரி போகும். அண்ணாமலை நின்னா வேற மாதிரி போயிருக்கும். அண்ணாமலை களத்துக்குள்ள சிஎம் கேண்டிடேட்டாக நிற்காதனால இந்த 37% வாக்காளர்களோட வாரிசுகள் வந்து சீமானை ஏற்றுக்கிட தயாராக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த நாடார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் சீமானை ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. இந்த திராவிட கட்சிகளுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய தொங்கு சதைகள் ஒட்டுணிகளுக்கு இது தெரியாது. திராவிட கட்சிகளுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய தொங்கு சதைகள் ஒட்டுணிகளுக்கு தெரியாது. ஹூவர் பிக் ஹி மே பி ஹி இஸ் ஏ தொங்கு சதை ஒட்டுணி டு திராவிடியன் பார்ட்டி, அது யாராக இருந்தாலும். இந்த வெளிப்படையான உண்மையை சொல்லதுக்கு அறிவு நாணயம் மற்ற விளையாட்டு அரசியல் விமர்சகர்கள் இருந்தான்னா
என்ன சொல்ல இவர்களை? சீமான் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறாரு. அப்போ எடப்பாடி நிலைப்பாட்டில் மாறினாலே அடி வாங்கிட்டாரு. இன்னும் இந்த கூட்டங்கள் வந்து மீண்டும் நிலைப்பாட்டில் மாறணும் சொல்கிறாப்புல. பாஜக விட்டுட்டு மீண்டும் போகணும். அப்போ சுத்தமாக போயிடுவாப்புல எடப்பாடி பழனிசாமி. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ இது 1% ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த சீமான் 8% வந்திருக்கிறாருன்னா தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறது தான். சீமானுக்கு ஓட்டுங்கிறது தனிச்சு போட்டிடுறதுனால தான் ஓட்டு. மீண்டும் சொல்கிறேன், சீமான் விஜயகாந்த் மாதிரியோ கமல்ஹாசன் மாதிரியோ செல்வாக்கான தலைவர் கிடையாது. 1% தான் வந்தார். அவருக்கு ஓட்டே தனிச்சு போட்டிட்டு தான். இது கூட தெரியாத அரசியல் பேக்குகள் சீமான்கிட்ட பேசி மூக்கற்பட்டு வராங்க. இதுதான் உண்மை. ஸோ சீமான் வந்து ஆட்சி அறிஞர்கள் ஏற முடியும், தனித்து போட்டியிட்டு வெல்ல முடியுங்கிற லெவலில் அவர் தெளிவாக போயிட்டுருக்கிறார். எடப்பாடியை வீழ்த்தி தான் சீமான் ஸ்டாலினுக்கு போட்டியாளராக வர முடியும். எடப்பாடியை வீழ்த்தி தான் சீமான் ஸ்டாலினுக்கு போட்டியாளர் ஆக முடியும். அது எடப்பாடி பண்ண தவறு. விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் நிற்காதது. விக்கிரவாண்டியில் டாக்டர் ஐயாவை பயந்து வன்னியர்களை சத்திரியர்களை பயந்து ஓடினது. இப்போ அது அன்புமணி ராமதாசனி அது ஒரு டைப்பாக போயிட்டு இருக்குது. அது வேற விஷயம். ஒட்டுமொத்த இதில் அவர் நிற்காத அவருக்கு பலகீனம். சீமான் நின்னது பலம். ஈரோடு கிழக்கில் என்டிஏ நிற்காதது சீமானுக்கு பலம். அண்ணாமலை நிற்க விடாமல் போனது பலம். அது அண்ணாமலை தான் பொறுப்பு. அவர் தான் நின்றுக்கணும். நிற்காம போனது பலம். ஏதாவது அன்புமணியும் அண்ணாமலையும் மாம்பழத்தை வச்சுக்கிட்டு விக்கிரவாண்டி வீதிகளில் களத்துக்குள்ள நின்று 29% வாக்கெடுத்தாங்க. பாமக கேண்டிடேட் அன்புமணி அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்ணார். ஏன் அந்த அன்புமணி விக்கிரவாண்டில் அனௌன்ஸ் பண்ண அண்ணாமலையால் ஈரோடு கிழக்கில் இருக்க முடியல? அப்போவே என்டிஏ படுத்துட்டு, அமித்ஷாவுக்கு இது படுத்துட்டுன்னு தெரியும், மோடிக்கு தெரியும், நட்டாவுக்கு தெரியும், பிஎல் சந்தோஷுக்கு தெரியும். இடைத்தேர்தலாம் நிற்கணும். பண்டிட் சஞ்சய் மாதிரி சுரேந்திர மாதிரி நிற்கணும். நிற்காததிலே சீமானுக்கு அந்த லீடர்ஷிப்பை விட்டுட்டீங்க. அப்போ இந்த 18% வாக்கும் எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த ஓட்டு எடப்பாடிக்கு சரியாக டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதில் பெருமளவு சீமானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதே போல் எடப்பாடி எடுத்த 23% வாக்குலையும் நிலைப்பாட்டை மாறினதுனால பாஜகவை ஏற்றுக்காத வாக்கு சீமானுக்கு வரும். அப்போ சீமான் நிலைப்பாட்டில் கிளியர் கட்டில் தெளிவாக இருக்கிறதுனால எடப்பாடிக்கும் சீமானுக்கும் 2026 பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்கிற சூழ்நிலை தான் வரும். அதுதான் உண்மை நிலைமை. இதை மறைக்கிறதுக்கு தான் ஒரு சில நயவஞ்சகர்கள் வந்து ஏதோ திமுகவுக்கு அதிமுக ஃபைட் மாதிரி ஊரை ஏமாற்றக்கூடிய மோசடி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. மோசடி பேர்கள், அத்தனை மோசடி பேர்வழிகளுக்கு முகத்திரையும் கிழிச்சு எறிவேன். அத்தனை மோசடி பேர்வழிகளுக்கு முகத்திரையும் கிழிச்சு எறிவேன். திமுக அதிமுக டைட் ஃபைட்டுன்னு எவன் எழுதுறானோ அவன் அத்தனை பேர் முகத்திரையும் கிழிச்சு எறிவேன். எப்போ எடப்பாடிக்கு ஆளு அவன் செய்தி தொடர்பாளர்கள் பேசுனா அது தப்பு இல்லை. அது அவங்க அதைத்தானே பேசணும். பொது ஆளுன்னு சொல்லிட்டு எவன் பேசுறானோ அவன் ஏன் பேசுறான், எதுக்கு பேசுறான்னு அவன் முகத்திரையை கிழிச்சு எறிவேன். ஓகே சார், இந்த மாதிரி ஒரு தவறை வந்து தேசிய கட்சியும் சரி இங்கே ஆண்ட கட்சிகளும் தெரிஞ்சே பண்ணியிருக்காங்களா தெரியாமல் பண்ணியிருக்காங்களா சார்? இந்த இடைத்தேர்தலில் நிற்காதது அவங்களுக்குள்ள உள்ள கோஷ்டி மோதல். தமிழிசைக்கு எதிராக மற்ற பாஜக தலைவர்கள் கோஷ்டி மோதல், அண்ணாமலைக்கு எதிராக மற்ற பாஜக தலைவர்களும் கோஷ்டி மோதல். அந்த கோஷ்டி மோதலை சீமானை வளர்த்து விட்டுட்டாங்க. சீமானை வளர்த்து விட்டது பாஜக தான். நிச்சயமா சார், சீமானை வளர்த்து விட்டது பாஜக தான். அது ஈரோடு கிழக்கிலே வளர்த்து விட்டுறாங்க, ரிசல்ட்டில் தெரியும். ஓகே சார், இது வந்து உங்கள் பார்வையில் தமிழக அரசியல் காலத்தில் சிஎம் கேண்டிடேட்ஸாக யார் தானே சார் இருக்காங்க? ஏன்னா எல்லாருமே சிஎம் கேண்டிடேட் கேட்டால் சிஎம்ஆர் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், சீமான் இருக்கிறார். 3 பேர் தான் இருக்கிறாங்க. விஜய் குழப்பத்திலும் தெளிவற்ற ஒரு ஆட்டம் இருக்கிறார். ஓகே சார், இதை தொடர்ந்து வந்து ராமதாஸ் விசஸ் அன்புமணின்ற ஒரு பிரச்சனை வந்து பாமகவில் வந்து போயிட்டுருக்கு. இந்த வகையில் வந்து என் மாணவன் தான் சீமான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ராமதாஸ் சொன்னதாக ஒரு செய்திகள்லாம் பரவிட்டு வருது. நீங்களும் அதை குறித்து பல விடயங்களை வந்து பேசிட்டு வரீங்க. அதன் பின்னணி என்ன தான் சார்? பாமக ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாட்டு இன்று வரை தொடர்றாங்க. டிசைடிங் ஃபேக்டர் இருந்த அந்தஸ்தை இழந்துட்டாங்க. இப்போ இல்லைன்னு டிசைடிங் ஃபேக்டர் அந்தஸ்தை 2009 இழந்துட்டாங்க. 2009 இழந்துட்டாங்க. அது டாக்டர் ஐயாவுக்கே தெரியும். ரவீந்திரன் துரைசாமி அரசியல் நகர்வுகள் அது முக்கிய காரணம் டாக்டர் ஐயாவுக்கே தெரியும். 2019 திமுக காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் போய் ஜெயித்தரலான்னு நினச்சாங்க. அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறது அண்ணாமலை கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணி அண்ணாமலையும் அன்புமணியும் டாக்டர் ராமதாஸ் வில்பவரும் எடப்பாடியை விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே வரவிடாமல் பண்ணது தான் அவங்களுக்கு முக்கிய காரணம். ஒன்றுபட்ட அதிமுக இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியால் வட தமிழகத்தில் ஃபைட் பண்ண முடியாது. நிச்சயமா ஒன்றுபட்ட அதிமுக இல்லாமல். அப்போ
ஒன்றுபட்ட அதிமுக இல்லாமலே ஃபைட் பண்ண முடியாதுன்னா அதிமுக ஒன்றுபட்ட பாமக மன்னிக்கவும் ஒன்றுபட்ட பாமக இல்லாமல் அதிமுகவில் ஃபைட் பண்ண முடியாது. அப்போ ஒன்றுபட்ட பாமக இல்லாத பட்சத்தில் அதிமுகவால் வட தமிழகத்தில் 90 தொகுதிகளில் ஃபைட் கொடுக்க முடியாது. இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. இது எப்படி போகுதுங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அன்புமணி தரப்பு முலாயம் சிங் யாதவ் விட்டுட்டு போனது மாதிரி டாக்டர் ராமதாஸ் விட்டுட்டு போவார்னு எதிர்பார்க்கலாம். தேவகவுடா விட்டுட்டு போன மாதிரி குமாரசாமி கவுடாவுக்கும் அகிலேஷ் யாதவ் விட்டுட்டு போன மாதிரி அன்புமணிக்கு அவர் விட்டுட்டு போவார்னு எதிர்பார்க்கலாம். அது காலம்தான் பதில் சொல்லும். ராமதாஸ் இன்னைக்கு வர அதிரடி எதிரடி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன முடிவு வருதுன்னு காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் இவங்க ஒன்றா இருந்தாலும் அதிமுக அணி ஜெயிக்கும்னு கேரண்டி கிடையாது. இவங்க பிரிஞ்சு நிற்கிறனால அதிமுக அணிக்கு 90 தொகுதியில் ஃபைட்டே கொடுக்க முடியாது. இதில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். இதெல்லாம் முன்னாடி கூட்டணி அது இதுன்னு போட்டிங்களாப்பா கருத்து கணிப்பு என்ன சொல்ல உங்களை. எடப்பாடி தான் டவுன் சைஸ் ஆகிட்டு இருக்கனால அவருக்கு பாதிப்பு ஜாஸ்தி இருக்கும். ஸோ சீமானுக்கு அது ஸ்டாலினுக்கு அது ஒன்றும் நஷ்டம் இல்லை. சீமானும் அதை எதிர்கொண்டு தான் எல்லா விஷயங்களையும் வச்சு நச்சிக்கிட்டு இருக்கிறாரு. எங்கெங்கே விஜய் அடித்து தவிர்க்கணுமோ அந்தந்த இடத்துலாம் தயிர்ச்சி நடத்துகிறாரு. இப்போ என்ன தேவேந்திர குல வேளாளர்கள் கேட்டால் விஜயும் சீமானு கேட்டால் பல்லர்களே பாண்டியர்கள் சீமான் சொல்லுவார். விஜய் சொல்லுவாரான்னு கேட்பான். ஸோ சீமான் அந்த இடத்துக்குள்ளே விஜய் நெருங்க முடியாத அளவுக்கு தான் மட்டுமே எடுக்கக்கூடிய இஷ்யூ எடுத்து சீமான் மேலே போயிட்டுருக்கிறாப்புல. அப்போ விஜய் கட்சி என்னை பொறுத்தவரை 214 போட்டுவிட மாட்டார். ஒருவேளையில் போட்டுட்டு அடி வாங்குறது எடப்பாடி பழனிசாமி. ஓகே சார், பல்லறிகளை தெளிவாக சார். நன்றி.